ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சியாக நேற்று மாலையில விக்டோரியா பொது அரங்கம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது முதலமைச்சரால. அதனுடைய வழமை மாறாமல் அது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் நேற்று பேசணும். ஆனா நேற்று விழால ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி நீதி கட்சியினுடைய தொடக்கத்திற்கான ஆலோசனை கூட்டம், முதல் கூட்டம், அந்த மாதிரி பல்வேறு ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஹாலுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப காலமா அதை பயன்படுத்தாமல் போட்டு வச்சிருந்ததுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை மேயராக 1996 பொறுப்பேற்ற போதிலிருந்து அதை சீர் செய்வதற்கான பணிகளை அவர் தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் பிரேக் விழுந்து போச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை ஒரு பொது அரங்கமாக திரும்பவும் பல மாறுதல்களை உருவாக்கும் சிறிய அமைப்புகளுடைய கூட்டங்கள் நடத்துவதற்கு வசதியாகன்னு சொல்லுவோம். அப்போ அதற்கு பொதுமக்கள் வசதிக்காக திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த தகவல் தெரிஞ்சது சார். ஆமா, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதே சமயம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அதாவது இந்த மாதிரி பழைய கட்டடங்கள், பாரம்பரியமான கட்டடங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களை எல்லாம் அதனுடைய தோற்றம், வெளித்தோற்றம் சிறிதும் பாழ்படாமல் புதுப்பிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. இதுல இங்கிலாந்துல மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் எங்க நீங்க போனீங்கன்னாலும், இதுலயும் லண்டன்லயும் ஓல்டு லண்டனுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க அந்த வீட்டுடைய இது இருக்கு பாருங்க, வெளித்தோற்றம் 600 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க முடியும். அந்த வெளித்தோற்றத்தை மாத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அவங்க. அதனால 600 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒருத்தர் இன்னைக்கு வந்தாருன்னு தன்னுடைய வீட்டு டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. அது மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இது இந்த முயற்சி வரவேற்கிறது, ரொம்ப வரவேற்கத்தகுந்தது. இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய கல்வி கட்டடங்கள்லாம், அரசுடைய கல்வி கட்டடங்கள்லாம் காமராஜர் காலத்துல நிறைய பள்ளிக்கூடம் திறந்து வச்சாங்க. இவங்க காலத்துல நிறைய கல்லூரிகள் திறந்து வச்சாங்க. இப்ப இவங்க திறந்து வைத்த கல்லூரிகளே இன்னைக்கு 50 வருடங்கள் ஆயிடுச்சு. காமராஜர் திறந்து வைத்த பள்ளிக்கூடங்கள் நமக்கு 70-75 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துடைய கட்டட சுவர் சுற்றுச்சுவர் இது விழுந்துருச்சு, ஒரு மாணவன் பலியானான்னு கூட நியூஸ் வந்தது. இதுல உடனடியா கவனம் செலுத்தணும். அந்த ரெனோவேஷன் ஆஃப் ஆல் தோஸ் பில்டிங்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்வர்கிட்ட சொன்னா உடனடியா சரி சொல்லிடுவார். ஏன்னா அவருடைய மனப்போக்கை நம்ம பார்த்திருக்கோம். இது ரொம்ப தேவையானதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பழமையான கட்டிடங்களில் புதுப்பிக்கும் போது தோற்றம் மாறாம அதன் நினைவுகளை கொண்டு வரும் விதமாக அப்படியே மெயின்டைன் ஆகணுங்கிறதும், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அந்த மாதிரி தடம் திறந்தது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு செக் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக சொன்னீங்க. இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் துடைத்து எறியப்பட்டதை கண்டிச்சு அதுக்கு ஒத்து ஊதும் அதிமுக நாசகார ஒன்றிய அரசு அப்படின்னு அவர்களுக்கு எல்லாம் கண்டனம் தெரிவித்து திமுக கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது தேவையான ஆர்ப்பாட்டங்க. இது ரொம்ப தேவையான ஆர்ப்பாட்டம். ஏன்னா அண்ணா பேரை வச்சுக்கிட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் பேரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு, மாநில சுயாட்சியை பத்தி கவலைப்படாம, ஏழை எளியவர்களுக்கான கட்சியாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில இருந்து விலகி அதே கொள்கையை தான் நாங்களும் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கட்சி இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்தப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து அந்த கேரண்டிங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு, ரொம்ப தந்திரமா ரிமூவ் பண்ணிட்டு 125 நாள்னு சொல்றத மௌனம் காக்குறாங்கல்ல. இது ரொம்ப பெரிய தவறு. இவங்க என்ன சொல்றாங்க, கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிறாங்க. நாங்க தேர்தல் கூட்டணிக்கும் எங்க கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்க தேர்தல் கூட்டணி அமைச்சு அதன் காரணமாக ஒரு கட்சி நீங்க யாரு கூட கூட்டணி அமைச்சீங்களோ அவங்க ஒன்றிய அரசியல் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய கொள்கை வேற இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கொள்கை அவங்க கொள்கை வேற இருந்ததுன்னா கையை கட்டிட்டு நிற்பீங்க. அப்படித்தான் நின்னீங்க. இது விவசாயிகள் சட்டமாகட்டும், சிஏ ஆகட்டும், எல்லாத்துலயும் அப்படித்தான் நின்னீங்க. அப்போ உங்களுடைய கொள்கை அந்நேரம் என்ன ஆகுது? உங்க கொள்கையை நாசமா போறதுக்கு உங்களுடைய தேர்தல் கூட்டணி தானே காரணமாகுது. யாரை ஏமாத்துறீங்க? கொள்கை வேறு, தேர்தல் கூட்டணி வேறுன்னு சொல்லி.
அதனால இவங்க வந்து இந்த போராட்டம் நடத்துறது மக்களுக்கு இந்த தெளிவு வரணும், ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்தின் விஷயத்துல வந்து அவர் சொல்றது எதேச்சதிகார சக்திகளை எதிர்க்கக்கூடிய திறனும் கொள்கையும் திமுகவுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. அடிப்படை விஷயம் இது வந்து இன்னொரு விழால சார், கிறிஸ்துமஸ் விழால டான் பாஸ்கோல நடந்த கிறிஸ்துமஸ் விழால பேசும்போது சொல்றாரு, எதேச்சாதிகார சக்திகளை எதிர்க்கும் திறனும் கொள்கையும் அப்படின்னு. அந்த 2 சொற்கள் வந்து அதுல ரொம்ப முக்கியமானதாக தெரியுது. எதேச்சதிகாரத்தை எதிர்க்கிற கொள்கை எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், ஆனா சிறு சிறு அமைப்புகளுக்கு இருக்கலாம், ஆனா அதை எதிர்க்கக்கூடிய திறனும், அது ஒரு எதிர்ப்பை வந்து ஒரு சக்தியாக முன்னிறுத்தக்கூடிய திறனும் கொண்டது திமுக அப்படிங்கறத அவரு சொல்றாரு. கொள்கையும் இருக்குது, திறனும் இருக்குது அப்படின்னு. இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்காங்க. அது அடிப்படை விஷயங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒன்றிய அரசு இருக்கு, ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து சென்ட்ரல் இருக்கு, மாநிலங்கள் இருக்காங்க. அப்ப இந்த அரசியல் சட்டத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலையும் இது எதிர்க்க முடியாது, ஆனால் எங்களுடைய அடிப்படையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒன்றிய அரசு சேர்ந்தவங்க வேற முடிவு எடுத்தாங்கன்னா எதிர்த்துத்தான் தீர வேண்டும். அதுல எதிர்க்கிறதுல உறுதியா இருக்காங்க, அது பாராட்டத்தகுந்தது. அதான் கோட்பாடு இல்லாத நடைமுறை வந்து எந்த பலனையும் தராது. அதே சமயத்துல நடைமுறை இல்லாத கோட்பாடு நான் ஸ்டார்டர். நடைமுறை இல்லாத கோட்பாடுங்கிறது ஒரு நான் ஸ்டார்டர். இதெல்லாம் வந்து வேற வேற வார்த்தைகள்ல இன்று நாம பயன்படுத்துற வார்த்தைகளாக இல்லாம வேற வார்த்தைகள்ல மூல நூல்கள்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க சார். மார்க்ஸ் சொன்னாருன்னு அந்த சொற்களை இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நான் வேற சொல் போட்டு அதை சொல்றேன். அந்த ரெண்டுக்கும் இடையில உண்டான வேறுபாடு. ஆங்கிலத்துல சொன்னா பிளைண்ட்னும் இன்னொன்னு நாட் டெலிவரிங் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து அத திறன் கொள்கை செயல்படுத்தி எதிர்ப்பை காட்டக்கூடிய திறன் எங்களுக்கு இருக்கு, சக்தி எங்களுக்கு இருக்கு, ஆற்றல் எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாரு, கொள்கையும் இருக்குன்னு சொல்றாரு. இந்த பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையான சொற்கள் எல்லாம் கரெக்டா அங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அது ஒண்ணு சார். அப்புறம் இன்னொரு செய்தியும் முதலமைச்சர் சொல்றாரு, இந்த போராட்டத்தின் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பேசும்போது, பிஜேபி அரசுக்கு வக்காலத்து வாங்கி தன்னுடைய அரசியல் வாழ்வின் முடிவுரையை எழுதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுல அக்கறையும் வெளிப்படுற மாதிரி இருக்கு. ஒரு தனிமனிதனுடைய அரசியல் வாழ்வு துவங்குவது, முடிவு பெறுவது என்பதை விட முக்கியமானது ஒரு அரசியல் கட்சியுடைய அரசியல் வாழ்வு எப்படி இருக்கு, அந்த அக்கறை தான் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து பல விஷயங்கள்ல வந்து, ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுக்கு தனிப்பட்ட அரசியல் கொள்கைகள்லாம் இல்லாத காரணத்தினால எம்ஜிஆர் காலத்திலேயே அவங்க வந்து இந்த திமுகவுடைய கொள்கையை தான் அவங்க மாநில சுயாட்சி, இந்த மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இதெல்லாம் அவங்க ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இருக்கிறது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லது, அந்த அரசியல் கட்சிக்கும் நல்லது. இல்லைன்னா அந்த அரசியல் கட்சி வந்து நீர்த்து போய்விடும், அதன் பிறகு இல்லாமல் போய்விடும். அந்த அக்கறையை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் குறித்து பேசுவதன் மூலமாக அந்த அக்கறையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி குறித்து அவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவர் கராராகத்தான் இருக்கிறாரு, ஒரு ஹார்ட் நெகோசியேட்டராக தான் இருக்கிறாரு. அவற்றை எளிதாக யாரும் மேனிப்புலேட் பண்ணி தனக்கு வேண்டியதை செய்து கொள்ள முடியாது அப்படின்லாம் சில நண்பர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற ஒரு செய்தியும் நேற்று ஃபுல்லா ஊடகங்கள்ல விவாதத்துக்கு வருது. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாரு. அதுல அவங்க வந்து தங்களுடைய வேண்டுகோளாக ஒரு 60-70 இடங்கள் கேட்டதாக, ஆனா 23 இடங்கள், 24 இடம், 25க்கு மேல கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாக, இதெல்லாம் வதந்தி சார், தகவல் சார். இப்போ செய்திகளே வந்து இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல புதிய இயல்பாக, நியூ நார்மலாக தகவல்ங்கிற பெயர்ல தான் வருது. இந்த ஸ்போக்ஸ்பர்சன் சொன்னாரு. இல்ல அப்படி சொல்லியிருந்தாரு, நான் அதிசயப்பட மாட்டேன். ஏன்னா போன தடவை அதுல உறுதியா நின்று இருக்காரு. ஆனா எனக்குள்ள வருத்தம் எல்லாம் ஆதங்கம்னு சொல்லுவோம் தமிழ்ல, எனக்குள்ள ஆதங்கம் எல்லாம், நீங்க மறுபடியும் உங்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு தேவையான சீட்டை ஏடிஎம் கிட்ட வாங்கி பெறணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்கீங்க. ஆனா ஏடிஎம்கேடைய அடிப்படை கொள்கை என்னென்ன கொள்கையெல்லாம் அவர் சொன்னாரோ, எம்ஜிஆர் சொன்னாரோ, அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி என்னுடைய அடிப்படை கொள்கைன்னு சொன்னாரு. ஏழை எளியவர்களுக்கு என்றுமே நாங்கள் அவர்களுடன் ஒன்றுபட்டு நிற்போம்னு சொல்லி சொன்னாரு. அதுல எல்லாம் கோட்டை விடுறீங்களே,
அப்ப நீங்க தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியை பிடிச்சாலும் அது பிஜேபி ஆட்சியா தானே இருக்கும். கொள்கையெல்லாம் அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அது சரி, செயல்பாட்டு அது வீரர், சரி. செயல் வீரர்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. அதுலதான் அந்த கோட்பாடற்ற நடைமுறை, நடைமுறையற்ற கோட்பாடு எல்லாம் வருது. அந்த இடத்துலதான் பொருந்துது. திராவிட கொள்கை தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கும் போது அவர் அப்படித்தான் பதில் சொன்னார்னு நினைக்கிறேன். அறிஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. ஆமா, என்னை ஆள விடுங்கிற மாதிரி. என்னை ஆள விடுங்க சார். ஆளை விடுங்கிறதும் ரைட்டு, ஆள விடுங்கிறதும் ரைட்டா? ரெண்டுமே ரைட்டு தான். இதே மாதிரி நேற்று மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை பி சிதம்பரம் சந்திச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், முன்னாள் நிதியமைச்சர் பி சிதம்பரம் சந்திச்சிருக்கிறாரு. மரியாதை நிமித்தம்னு சொல்றாரு. ஆனா டிஸ்டர்பிங்கா நேற்று அந்த அந்த உறவுல ஒரு உரசல் ஏற்படும் விதமான செய்திகள் நேற்று ஊடகங்கள்ல இருந்தது காலையில இருந்து. அதை உடனடியாக சரி செய்யறதுக்கு வந்தாரா என்னங்கிறது தெரியல. அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்கன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறவர் பேசுறாருன்னு ஒரு செய்தி. அப்புறம் கிறிஸ்துமஸ் விழால தாவேகா மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள்னு ஒரு செய்தி. அது எல்லாமே நேற்று பலூன்ல காத்திறக்கி விட்ட பலூனாக மாறிடுச்சு. ஆனாலும் போகல இல்லையா? அந்த கன்னியாகுமரியில போகல சார், போகல. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வாங்க அழைப்பு விடுத்து பெயர் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டுக்கிட்டாங்க. ஆனா அது தேவைக்காக கூப்பிடுறோங்கிறது எங்களுக்கு தெரியாது, கூப்பிடுறாங்க தெரியாது, சொல்லவும் இல்லை. அவர்களோட மேடையை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு இவங்க போகல, வசந்த் போகல. இந்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் யாரு வந்தாலும் இது சிதம்பரம் ஃபீல்டு ரியாலிட்டிஸ், தமிழ்நாடு ஃபீல்டு ரியாலிட்டிஸ் சிதம்பரம் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு அவருக்கு நிச்சயமா தெரியாது வர்றவருக்கு. அதனால சிதம்பரத்துடைய இது இட்ஸ் ஸ்டார்ம் இன் டீ கப்னு இந்த மாதிரி இடையில இவங்க பேசுறதெல்லாம், சில பேர் பேசுறதெல்லாம் அது நான் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு முதல்வருக்கு நேரு காந்தி ஃபேமிலியில் உள்ள சோனியா காந்தி கூடயும் ராகுல் காந்தியோடையும் உள்ள பர்சனல் ஈக்குவேஷன் ஒண்ணு. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரொம்ப சீனியர் லீடர் காங்கிரஸுக்கு சிதம்பரம் தான். அவர் இதுல ரொம்ப ஃபேமா இருக்காரு. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுறது அர்த்தம் இல்லாதது அப்படின்னு ஃபேமா இருக்காரு. அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட கொஞ்சம் சீட் ஒன்று ஆசைப்படத்தான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க. அது பேசட்டும், கடைசியில் ஒரு முடிவுக்கு வரட்டும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சார், சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் பிப்ரவரியில ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கான அறைகூவலை விடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சார். வழக்கமாக இந்த மாதிரி செய்திகள் யார் கவனத்தையும் பெறாமல் போயிருது. மத்திய தொழிலாளர் சங்கங்கள் பொது வேலை நிறுத்தம் அறிவிப்பு, புதிய தொழிலாளர் சட்டங்களையும் புதிய மசோதாக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சாந்தி மசோதாங்கிற பேர்ல, அமைதி மசோதாங்கிற பேர்ல அணு சக்தி துறையை தனியாரிடம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அபாயகரமான திட்டம் உட்பட எதிர்ப்பு தெரிவிச்சு சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் ஒரு போராட்டத்துக்கான அறைகூவல் எடுத்திருக்கிறாங்க. டேட் இல்ல அந்த செய்தியில, பிப்ரவரியிலன்னு சொல்றாங்க சார். ஆனா இதுல ஆமா, அது வரவேற்கத்தக்க எதை பாக்குறேன்னா, லேபர் யூனியன் அவங்கள பத்தி மட்டும் தான் கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இவங்க தங்களை பத்தி மட்டும் கவலைப்படல. இவங்களுடைய தீர்மானங்கள்ல எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ண போறோங்கிறதுல பல காரணங்கள் நாடு சம்பந்தப்பட்ட கவலை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை காலி பண்ணது, இந்த அணுசக்தி துறையை தனியாருக்கு விடுறது, அதுக்கப்புறம் இதுல இதுக்கு முன்னாடி 100 பேர் அளவுக்கு ஒரு இதுல இருந்ததுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் இருந்ததுன்னா அதுல உள்ள அந்த கண்டிஷன் 300 பேர் இருந்தா போதும்னு சொல்லிட்டு மாத்துறது. அப்ப 299 பேர் வரைக்கும் இருக்கவங்கள லேபர் யூனியனுக்கு எந்த மரியாதையும் இல்லை, மேனேஜ்மெண்ட் நினைச்சதெல்லாம் செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அதனால தங்களை பற்றியும் கவலைப்படுகிறார்கள், தங்களை விட அதிகமாக நாட்டை பற்றி கவலைப்படுகிறார்கள் அப்படிங்கிறடைய வெளிப்பாடு இது. அது வரவேற்க தகுந்தது நினைக்கிறேன். ரியாக்ஷன் பியூஷ் கோயல் இபிஎஸ் சந்திப்புல அவன் என்ன பேசினாங்கிறது தொடர்பாக நேற்று வெளியான தகவல்கள், உறுதி செய்யப்படாத தகவல்களுக்கு ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. இனி அதிமுக சேர்வதற்கான முயற்சிங்கிறது நடக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே சேரணுங்கிற முயற்சியை விட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அவருக்கு வேண்டியவங்க ஆதரவாளர்கள் கூட்டமாக அது நடந்திருக்குது. அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்ததாகவும்
அதுல 2 ஆப்ஷன்ஸ் இருந்ததாகவும், ஒன்று தவேக கூட்டணிக்கு போகணுமா, திமுக கூட்டணிக்கு போகணுமா? அது ஒரு ஆப்ஷனாக அவர் பார்வைக்கு, பரிசீலனைக்கு, கட்சியினுடைய அந்த குழுவினுடைய பரிசீலனைக்கு உள்ள வந்துட்டதாக தெரியுது. திமுக கூட்டணிக்கு போகணுமா, தவேக கூட்டணிக்கு போகணுமான்னு அவங்க கிட்ட கருத்து கேட்டிருக்கிறாரு. அந்த டெவலப்மெண்ட்ட எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த டெவலப்மெண்ட் வந்து வரவேற்க தகுந்ததுதான். ஆனா இதுல உறுதியா ஓபிஎஸ் நிப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி என்ன அரசியல் நிலைப்பாடு இருந்திருக்கு? அந்தந்த சமயத்துல வேற வேற மாதிரி பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஏடிஎம்கேல தான் உள்ள நுழையணுங்கிறது அவருடைய ஆசை. அதுல வந்து அவர் மாறாம இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கம் வந்து சொல்லிட்டாரு, இந்த இபிஎஸ் இருக்க வரைக்கும் நாங்க ஏடிஎம்குள்ள போற இதே பேச்சே கிடையாதுன்னு. அதையும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை பத்தி எந்த கருத்தும் கூற முடியாது. இவ்வளவுக்கு பிறகும், அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதுதான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நோக்கம். எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறாரு. டிடிவிய கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கு கூட இப்ப அதை வேற மாதிரி சொல்றாங்க. சுத்தி வரலாம், 6 சீட் அவங்களுக்கு கொடுத்துடலாம், அது உங்க பொறுப்பு அப்படின்னு பாஜக கிட்ட விட்டுட்டதாக சொல்றாங்க. அதுவும் தகவல் தான். தினகரன் என்ன சொல்ல போறாரு? அவர் ரொம்ப உறுதியா இருந்தார்ல, இவர் வந்து ஏபிஎஸ்ஐ முதல்வராக வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த கூட்டணியுடனும் எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அதனால எல்லாத்தையும் பார்க்கணும். தினகரன் சொன்ன அதே வார்த்தையை ஓபிஎஸும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலில் நாங்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாடம் புகட்ட வேண்டும்னா புதிய பரிசோதனைக்குள்ள போறதா, அல்லது ஏற்கனவே தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள போவதற்கு முயற்சி செய்வதா அப்படிங்கிறது தெரியல. அது அவர் எந்த திசைக்கு போறாருங்கிறது தெரியல. டஸ்ட் செட்டில் ஆகட்டும். புதிய டஸ்ட்கள் அப்ப உருவாக்கப்படுகிறது சார். ஆமா அதான் செட்டில் ஆகட்டும். நம்ம செட்டில் ஆகுதுன்னு நினைக்கிறோம், புது தூசிகள் கிளம்புது. அதனால புது தூசிகள் கிளம்புது. தவேகால ஆபீஸ் பேரஸ் எல்லாம் போட்டதுல தூத்துக்குடியில இருந்த ஒரு குரூப் ரொம்ப காலமாக மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து எங்களுக்கு பதவி கொடுக்கல, மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக நேற்று தவேக அலுவலகத்தின் முன்னால தர்ணா போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அது ஒரு விஜய் கிளம்பும் போது அவருடைய காரை மறிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. ஆனா அவர் நிற்காம போயிட்டாரு. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்றத அந்த ஒரு செய்தியில பார்க்க முடியுது. ஆனா பை ஈவினிங் அந்த பொண்ணு வந்து நாங்க விஜய் அண்ணா கூட தான் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கூட்டப்பட்டிருக்குங்கிறதுனால. ஆனாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான கோஷ்டி தகராறுலாம் நான் ரொம்ப பெருசா நினைக்கல. ஏன்னா விஜயுடைய கட்சியில வந்து எந்த ஒரு நபரும் செங்கோட்டையன மாதிரியான ஒரு சில நபர்களை தவிர டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க, இவங்க போனாங்கன்னா கட்சிக்கு நஷ்டம் வரும் அப்படின்னு யாருமே கிடையாது. அந்த கட்சியில இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து சரியான ஆளுங்களை இது வரைக்கும் போடவே இல்லை. அதனால அவங்க இப்போதைக்கு விஜயுடைய கட்சியில வந்து விஜய் மட்டும்தான், ஹி அலோன் மேட்டர்ஸ். இதுதான் உண்மை. அதனால வந்து யாராவது ஒருத்தங்க இப்ப அந்த பொண்ணு போயிட்டாங்கன்னா அதனால வந்து அங்க வந்து அந்த கட்சிக்கு பலம் குறைஞ்சிடாது, அந்த பொண்ணு இருக்காங்கனால கூடிடாது. இப்ப இருக்கிறதே இவருடைய அந்த சினிமா தோற்றம், சினிமா கவர்ச்சி, அதை வச்சுதான் ஓடிட்டு இருக்க வண்டி. அதனால இதெல்லாம் வந்து நான் ரொம்ப பெருசா வந்து நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகேங்க, வணக்கம்.